காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. லூசு முத எந்திரி, அழுது டயர்ட் ஆயிட்ட பாரு. நீயா லூசு மாதிரி முடிவெடுத்துட்டு நீயா உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் எடுத்த முடிவு எனக்கு வலிய கொடுக்கலாம், ஆனா இதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஆனா இனியா நீ அண்ணன் கிட்ட ஈஸியா டிவோர்ஸ் கேட்டுட்டேன். ஆனா அண்ணா பாவம்ல, பாரு அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான் தெரியுமா? நீ மட்டும் டிவோர்ஸ் கேட்டுட்டு சந்தோஷமாவா இருக்க? உன்னாலே அண்ணா இல்லாம இருக்க முடியாதுல்ல. இசை, என் பிரச்சனை தெரிஞ்சுமா உன் அண்ணனுக்கு நான் தான் வேணுங்கிறேன். அவரை மாதிரி ஒரு நல்ல மனசுள்ளவரை யாராலையும் பார்க்க முடியாது. என்ன எனக்கு தான் அவர் கூட வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல, ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் போல. அதனாலதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு குறைய வச்சுட்டாங்க போல. இனியா நீ அப்பப்போ என்னமோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க தெரியுதா உனக்கு? நீ ஒரு கம்பெனியோட சிஓ, எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா நடந்துக்கிறேன். ஆனா அன்பு விஷயத்துல மட்டும் எப்பவுமே எமோஷனலா முடிவெடுக்கிறேன். சில நேரத்துல அன்பு விஷயத்துல என்ன பண்றேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன எனக்கு அவர் மட்டும் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் நான் அவர் மேல வச்சிருக்க காதல பார்த்து விளையாட்டாவும் சிரிப்பாவும் இருக்கலாம், அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா சாம், இசை ஒண்ணு லவ் பண்ணதை விட நான் ரொம்ப வருஷமா அன்பு மேல உயிரா இருந்தேன். நான் வாழ்ந்ததே அவரை மனசுல சுமந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவர் காதல் எனக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான். அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அண்ணனே உனக்கு கிடைச்சிட்டான்ல. இப்ப நீ டிவோர்ஸ் கேக்குறது அர்த்தமே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, ஒரு கம்பெனியோட சிஓ, எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டான அன்பு விஷயத்துல மட்டும் எப்ப என்ன முடிவெடுக்கிறேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. இசை ஒன்னு முத காதலிச்சுட்டாங்கிறதுக்காக எத்தனையோ நாள் நீ யூஸ் பண்ணிருக்க. நீ தானே என் பின்னாடி வந்த அப்படின்னு. ஆனா என் அன்பு ஒரு நாள் கூட என்கிட்ட அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணதே இல்ல. நான் காயப்படுத்துறதுக்காக சொல்லல. எனக்கு புரியுது இனியா, எனக்கு நீ ஒரு கண்ணுனா அவனும் ஒரு கண்ணு. நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னொன்னு நீ இல்லாம அவனும் இல்ல, அவன் இல்லாம ஒன்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. கொஞ்ச நாளையில வேற கல்யாணம் பண்ணிட்டு என்ன மறந்து சந்தோஷமா இருப்பாரு. இப்பதான் நான் சரியான முடிவெடுத்திருக்கேன். அப்படி ஒரு நல்லவருக்கு நான் பொண்டாட்டியா வேண்டாம். நான் அவர் கூட இருந்தா என்னமோ ஒவ்வொரு இடத்துலயே அவர் அசிங்கப்பட வேண்டியதா தான் இருக்கும். சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம்டி. எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே பழி அவர் மேல தூக்கி போட்டவர். என்னமோ ஒவ்வொருத்தங்களா கேட்டுட்டே இருப்பாங்க, ஏதாவது விசேஷம் உண்டா, உங்களுக்கு குழந்தை இருக்கா, ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அவங்க நார்மலா கூட கேட்கலாம், ஆனா ஒவ்வொரு நாள் அந்த வழியில வாழ்றதை விட அவர் வாழ்க்கைய வேற மாதிரி அமைச்சுக்கட்டும். என்னமோ ஒவ்வொருத்தரா கேட்க கேட்க எனக்கே தெரியாம அவர் தான் பழியெல்லாம் ஏத்துப்பாரு. என்னால அவருக்கு எந்த அவமானமும் அசிங்கமும் வேண்டாம்தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். லூஸ் மாதிரி பேசாதடி, உனக்காக தானே அவன் ரிஸ்க் எடுக்கிறான். இனி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலே அப்படிதான். உனக்காக அவன் பழி ஏத்துக்கிறதாம், அவனுக்காக நீ பழி ஏத்துக்கிறதாம், மாறி மாறி விட்டு கொடுத்து போறதுதானே வாழ்க்கை. அது வேற இசை, இது வேற. எனக்காக அவர் எந்த அவமானத்தையும் சுமந்துட்டு வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் தனியா விடுங்க. இங்க இருந்து கொஞ்சம் போறீங்களா? நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்துக்கிறேன். அம்மு, வா எங்க? வெளியே போலாம் வா. அவ அழுதுட்டு இருக்கா, உனக்கு கண்ணு தெரியலையா? அதான் தனியா இருக்கணும்னு சொல்றாள். நீ எந்திரி, நம்ம வெளியே போலாம். இல்ல நீ போன அப்புறமா வரேன். ஏய் எந்திரி வான்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் தனியா விட அவ சரியாகிடுவா. அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் என்ன தனியா விட. எனக்கு அழுறதுக்கு கூட தெம்பில்ல. நீ பேச பேச பதில் சொல்றதுக்கு எனக்கு தெம்பில்ல இசை. சரி கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறமா வந்து பாக்குறேன் உன்ன. டேய் நீ இங்கே நிக்கிற? மச்சான் தனியா தானே இருக்கா, நீ போ, நீ போய் பேசினா வருவா. அதெல்லாம் பேசி பாத்துட்டேன், வர மாதிரி தெரியல. அழுதுட்டே இருக்காடா, எல்லா விஷயத்திலயும் சரியா இருப்பான். ஆனா உன் விஷயம் வரும்போது என்ன முடிவெடுக்கிறான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. விடு பாத்துக்கலாம், விடு பாத்துக்கலாம்னா அவ உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேக்குறான். நீ பாத்துக்கலாங்கிற. இப்ப நான் கூப்பிட்டாலும் வரமாட்டான், ஏன்னா அவ அந்த அதிர்ச்சியில தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்ச அவ சோஃபியை தான் போய் பாத்துருப்பான். அவ என்ன பைத்தியமா? அந்த பைத்தியத்துக்கு நான் போன் பண்ணி கேட்டுட்டேன். நீ இல்லாம தனியா போயிருக்கா, ரிப்போர்ட் கபோர்ட்ல தான் இருக்கு. அப்படின்னா போட்டோ எடுத்து தானே அவளுக்கு அனுப்பியிருப்பா. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காது மித்ரன் அவளுக்கு தெரியாமலா இருக்கும். எவ்வளவு பெரிய டாக்டர்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான். அப்படி இருந்து தனியா போனவகிட்ட உனக்கு தான் பிரச்சனை, உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கானா பைத்தியமா தானே இருப்பான். என் விஷயத்துல இவ இவ்வளவு வீக்கா இருப்பான்னு அவ என்ன கனவா கண்டான்? இவ நல்லதுக்குன்னு கூட நினைச்சு ஏதாவது சொல்லிருக்கலாம். அந்த பேக்குக்கு போன் பண்ணி 4 திட்டு கொடுத்தாதான் எனக்கு மனசு சரியாக போல இருக்கு. டேய் விட்றான், அதான் தெரிஞ்சிருச்சுலாம். நீ சோஃபிக்கெல்லாம் கால் பண்ண வேண்டாம், அவ்வளவு அப்செட் ஆயிடுவான். இப்ப நீ என்ன முடிவெடுக்க போற? அவளுக்கு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் டைம். நாளைக்கு ஈவினிங்குள்ள அவளா என்ன தேடி எங்க ரூமுக்கு வரலனா அப்புறம் நானும் ஏன் ஆம்பளத்தனத்தை காட்ட வேண்டியதா இருக்கும். டேய் அவ உண்மை தெரிஞ்சு ஏற்கனவே அழுத்துட்டு இருக்கான், இதுல நீ வேற. இல்லடா, ஒரு நாள் தான் அவளுக்கு டைம். அழுது முடிச்சு மனசை தேத்திட்டு என்கிட்ட வரலனா அவ இது வரைக்கும் அப்படி ஒரு அன்பை பாத்திருக்கவே மாட்டா. வரலனா அப்புறம் என்ன பண்ணானு எனக்கு தெரியும்.
அவளை எப்படி எங்க ரூம்க்கு கூட்டு போனானோ எனக்கு தெரியும். சரி நீ விடு. நீ வீட்டுக்கு கிளம்பலையா? அரவியாண்டி ஃபோன் பண்ணி சாம் அங்க இருக்கானா? 1 மணி நேரத்துக்கு முன்னமே இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறதா சொன்னியாம். ஆமா, அதுக்குள்ளதான் இவ இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாளே. சரி, ஆண்டி வேற உன்னை வீட்டுல தேடிட்டே இருக்காங்க, நீ கிளம்பு. பாத்துக்கோடா. அண்ணே. அம்மு, நீயே இனிமே இனியா கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம். இதை அப்படியே விட, நான் பாத்துக்கலாம். சரிண்ணே. சரி, நீயும் உன் ரூமுக்கு போயிரு. வித்யா வேற வந்திருக்கா போல, இப்பதான் பாத்துட்டு போனா. அவகிட்டயும் இப்போதைக்கு இனியாவை நீ பார்க்க வேண்டான்னு தான் சொன்னான். சரிண்ணே. பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் லான்ச் திவ்யா அக்டோபர் 5 முதல். பிக் பாஸ் சீசன் 9. திவ்யா இடியா காது கிட்டால வந்து கத்த. உன்னை பார்க்கிறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். என்ன பார்த்தத ஓடி வந்து அக்கானை கட்டி பிடிப்பான்னு பார்த்தா நீ போன்லயே பார்த்துட்டு இருக்க. அதான் வந்துட்டேலாம். சீசன் 9 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீ வேற உனக்கு ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ. கொஞ்சமாவது அக்கா மேல பாசம் இருக்காடி உனக்கு? ஆமா, இது யாரோட ஐபோன்? இது அண்ணாவோட போன். குவார்டர்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கு, நீ போனை வாங்கி போன் பார்த்துட்டு இருக்க. இப்பதான் வாங்கிட்டு வந்தேன், பொறுக்காதே உனக்கு. சரி, நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். ஏடி, நான் ஆதி வீட்டுக்கு போகும்போது அப்படி ஒப்பாரி வச்சா, நீ இல்லாம இனிமே எப்படி இருக்க போறனோ தெரியலக்கா. அம்மாவும் அப்பாவும் இல்ல, நீ என்ன விட்டு போறியா? இனிமே அந்த ரூம்ல ஒத்தையில எல்லாம் இருக்கணும். அப்படி இப்படி நல்லா புலம்புனா? அது அப்போதைக்கு புலம்புனேன். அது பிறகு அதெல்லாம் 2 நாள் தான். யா இல்ல, நீ அழுத்து படிச்சத பார்த்தேன். என் தங்கச்சி பாவம் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நான் வேற புலம்பிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா ஜாலியா உட்கார்ந்து பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. ப்ரோமோ தான் போட்டிருக்காங்க. ஆமா, நீ என்ன நினைச்ச? நீங்க புருஷன் வீட்டுக்கு போனதுல இருந்து 4-5 மாசம் நாங்க சாப்பிடாம அக்கா மாரு உங்களையே நினைச்சு அழுத்து புலம்பிட்டு இருப்போம்னு நினைச்சியா? ஒரு நாள் தான், அடுத்த நாளே ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பாத்தியா, இந்த ரூம்ல தள்ளி படுட்டி. எனக்கு என்னமா கொஞ்சம் பெட்ஷீட் தான். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நீ இதை எடுத்துக்கோ. இந்த சண்டை எதுவுமே இப்ப இல்ல. பாத்தியா என்ன? இப்ப நான் தான் இங்க ராணி. ஏண்டி, கொஞ்சம் கூட என் மேல பாசம் இல்லையா உனக்கு? அப்ப அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, அதுக்காண்டி அழுதுட்டே இருக்கணும்லாம் இல்லையே. ஆமா, அக்கா அவ ரூமுக்கு கூப்பிட்டானா? முத நாள் மட்டும் தூங்க போனியா? அது பிறகு ஃபுல்லா இங்க தான் தூங்கிட்டு இருக்கியா? ஆமாவா? ஏன் இப்பதாண்டி ஜாலியா இருக்க? நீ இருக்கும்போது அங்க தள்ளிப்படு, இங்க தள்ளிப்படு. இப்ப நான் மட்டும் தானே. இதை என்ஜாய் பண்ணாம நீ வர பைத்தியக்காரி. ஒண்ணு பாக்குறதுக்காக அங்கிருந்து வந்த பத்தியா? அம்மா எப்ப போற? எனக்காவது வா இனிமே. அக்கா எனக்கு அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு. மறந்துட்டேன். இப்பதான் மீஷோல 4 டாப்ஸ் பார்த்தேன். எது எதெல்லாம் உனக்கு அனுப்பியிருக்கேன், அதை ஆர்டர் போட்டுறேன். நான் எதுக்கு உனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி தரணும்? என்ன பார்த்தத பாசத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சியா? இல்ல ஐயோ அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு முத்து மழையா பொழிஞ்சியா? ஐயே, ஆமா, நீ இதெல்லாம் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துதான் வந்தியா? உன்னெல்லாம் என் தங்கச்சியா நினைச்ச பாத்தியா? சரி நினைக்காத, நீ இந்த டாப்ஸ் மட்டும் ஆர்டர் போட்டு எடுத்து தந்துரு. நான் எதுக்கு எடுத்து தரணும்? உன் புருஷன் தான் குருவத்தன் காலேஜ்ல வேலை பார்க்காருல. எனக்கு ஏதாவது தேவைன்னா இனிமே நீங்களும் செய்ய வேண்டியதுதான். தேவைக்கு மட்டும் அப்படியே நடிச்சிரு. வாய பாரு, அங்க இவ்ளோ பிரச்சனை போயிருக்கு. இவ பாட்டுக்கு அவன் போனை வாங்கிட்டு வந்து நான் என்ன கிட்ட போய் பேச போனேன். அவதான் அழுதுட்டே இருக்கான். இசி அக்காவும் சாம ஏதாவது கேட்டா கூட பதில் சொல்றா. நான்லாம் என்ன கேட்டாலும் பதில் சொல்லவே இல்ல. அவன் என்ன சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கான். அதான் அண்ணனுக்கு போனை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அப்புறம் இனிமே திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் இங்கதான் நிப்பேன். லீவுனா அங்க போயிருவோம். அப்படியா? அப்ப நாளைக்கு காலேஜ் முடிஞ்சு வருவீங்கல்ல, அப்ப எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துருனா? என்ன கௌசல்யா, திடீர்னு இங்க வந்திருக்க? ஏன் உன் கூட எல்லாம் நான் தங்க கூடாதா? அது மட்டும் இல்ல, ஆதியோட அப்பாவே இன்னைக்கு நைட்டை இங்க தான் வர சொல்லியிருக்கேன். ஓ, அப்பனா இன்னைக்கு ராத்திரியில இருந்து இங்க தான் தங்க போறீங்களா? ஏன் உன் பையன் தான் வாடகை கொடுக்கறான். எனக்கு பையன் தானே அவன். ஏன் பிள்ளை வீட்டுல நான் தங்க கூடாதா? ஓ, தாராளமா தங்கலாமே. ஆனா இன்னைக்கு காலையில தான் சித்ராணி அங்க வந்தாங்க. உன் பிள்ளைய மருமகளுமா இப்பதான் வந்தாவ. உன் பிள்ளை பின்னாடியே நீயே வந்திருக்கல, அதான் கேட்டேன். இதுல என்ன இருக்கு? நான் சும்மா பொதுவா தான் வந்தேன். பொதுவா வந்தியா? ஆமா, ஏன் அக்கா வீட்டுக்கு நான் பொதுவா வரக்கூடாதா? ஓ, அதனால உன் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குங்கிறதே மறந்து உன் போக்குல கதவை திறந்து ரூமுக்குள்ள போனியா? கதவை தட்டிட்டு போனோங்கிறது கூட உனக்கு தோணல? ஐயோ அக்கா, நீ என்ன லூசா? என் மனசுக்குள்ள 1000 இருந்தாலும் அது என் பிள்ளைய என் மருமகளும் தானே. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்காம வேற யார் நினைக்க போறான்? நீ காஃபி போட்டு தந்தா, காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் மித்ரன் ரூமுக்கு போனதை நான் பார்த்தேன். சரி, அண்ணக்காரனை தானே பார்க்க போறான். அவ ரூம்ல தான் இருக்காளா இல்ல அந்த வீட்டுக்கு போயிட்டாளான்னு பாக்குறதுக்காண்டி போலான்னு நினைச்சேன்.
நான் கிச்சன்ல கப்ப வச்சுட்டு அங்க போறதுக்குள்ள அவன் ரூமுக்கு வந்திருக்கான். 2 பேரும் இருக்காங்கன்னு தெரியாம தான் உள்ள போனேன். வந்த வரத்துல அங்க போயிட்டாளான்னு பாக்கிறதுக்காண்டி தான் போனேன். வந்த வரத்துல அங்க போயிட்டாளானா அதான் அவ வளர்ந்த வீட்டுக்கு விஆர் வீட்டுக்கு அவ அண்ணன் எல்லாரும் இருக்காங்களே. வந்த வரத்துல அங்க போயிட்டாளான்னு பாக்குறதுக்காண்டி தான். அதுக்கு தானே என் பிள்ளைய பிளான் போட்டு இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சித்ராணி சொன்னாங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? அவ அங்க காலையில வந்தாவ, இன்னைக்கு சாயந்தரமே நீங்க வாரி கட்டிட்டு வந்திருக்க பாத்தியா? அப்பே எனக்கு புரிஞ்சுது வந்தவங்க சும்மா வாழ்த்திட்டு மட்டும் வராம நல்லா உனக்கு ஏத்த மாதிரி வசனத்தையும் போட்டு தந்துட்டு தான் வந்திருக்காங்கன்னு. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையாலுமே புகுந்த வீடு தேவையில்ல, பிறந்த வீடு தான் வேணுங்கிறதுக்காக தானே வந்தா. நீ அண்ணி பேசினதெல்லாம் வச்சுட்டு அப்படியே நினைச்சிடாத. என்கிட்ட என்ன ஏன் மருமக மதுவை பத்தி சொல்லி தந்தாவ, நான் அதுக்குன்னு உடனே நம்பிட்டு நானும் ஒன்னே மாதிரி எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு அவிய ரூம்ல போனா நல்லா இருக்குமா? அக்கா நீ என்ன பேசுற? மது சுத்த தங்கம், வித்யாவும் தான் கௌசல்யா. ஆனா என்ன மது அளவுக்கு வித்யாவுக்கு பக்குவம் இல்ல, அவ்வளவுதான். மது பிறந்ததுல இருந்தே குடும்ப கஷ்டத்தை எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணு. அப்புறமா இனியனை கல்யாணம் பண்ணி வச்சு அவ படாத பாடுபட்டு இப்பதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அதே வித்யாவை எடுத்தியனா அம்மா அப்பா பாசம் இல்லாம அண்ணன் கூட வளர்ந்த பொண்ணு. ஆதிக்கிட்ட அவ தேடுறது எல்லாமே அவ இழந்த அம்மா அப்பாவோட பாசத்தை தான். 2 பேரும் வளர்ந்த சூழ்நிலை வேற வேற, அதனால கம்பேர் பண்ணி பேசாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அவ ஆதிய மொத்தமா அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருவாளோ அப்படின்னு. அவனுக்கே அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. இங்க பாரு கௌசல்யா, பிள்ளைங்களை பெத்து வளர்த்ததான் நம்ம ஆசைக்கு தான் அவங்க இருக்கணும், நம்ம ஆசைக்கு தான் அவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் போடுறான் பாத்தியா? எதுக்கு அந்த ப்ரெஷர் அவங்களுக்குள்ள சுமத்தணும்னு கேக்குறேன். ஏன் நம்ம தானே கஷ்டப்பட்டு வளர்த்தோம். கல்யாண விஷயத்துல அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா கஷ்டப்பட்டு வளர்த்தோம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், கஷ்டப்பட்டு தான் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்தோம், கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் செஞ்சதுனால பிள்ளைங்க நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழணும் அப்படின்னு எதுக்கு எதிர்பார்க்கறான்? சொல்ல போனா நம்ம இதெல்லாம் செஞ்சது நம்மளோட கடமை. நம்ம கடமையை சரியா செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். கடமையை செஞ்சுட்டு அதுக்காக பிள்ளைங்க நம்ம இஷ்டப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறது தப்புமா? பொண்ணையோ பையனையோ பெத்துட்டமா, நல்லவனா வளர்த்தமா, ஸ்கூல் வாழ்க்கையை முடியறது வரைக்கும் நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழணும்னு சொல்றது முட்டாள்தனம். நீச்சல் அடிக்க கத்து கொடுத்துட்டோம், இனி நீந்தி கரையை தொடுறது அவங்க பாத்துப்பாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் தான் ஆகுது? அவ போக்குல அவன் மண்டையை கழுவி அவன் எங்க கூட்டிட்டு வந்துட்டான்? அவ கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்ற பத்தியா? அதுக்குதான் உனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். அவன் தான் அங்க இருக்கும்போது கொஞ்சம் காலேஜ் தூரமா இருக்கு, நீங்க கூட்டிட்டு வந்திருக்கான். நீ இந்த விஷயத்துல கோவப்படணும்னா உன் பிள்ளைகிட்ட தான் கோவப்படணும். நானும் தான் சென்னையில என் பிள்ளைக்காக கோட்டை கட்டி வச்சிருக்கேன். அவன் அவனோட ஒய்ஃபுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இங்க இருக்கான். இங்க வாடகை கொடுத்துட்டு தானே இருக்கான். ஏன் உன் பிள்ளை அவன் அண்ணன் வீட்டுல இருக்க கூடாதா? ஐயோ அக்கா, இங்க இருக்கிறதுல எனக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படியே மொத்தமா அவ என் பிள்ளை சேர்த்து அந்த வீட்டுக்கே கூட்டு போயிட்டாள்னா? ஏற்கனவே அந்த வீட்டுல அதானே நடந்துட்டு இருக்க. அந்த பெரியவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதான் தமிழ். அந்த அம்மா புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் அதே வீட்டுல தானே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு அம்மா அப்பா இல்ல, விஆர் வீட்டை தான் குடும்பமா நினைச்சு ஒன்னா இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க இருக்கிறதுல தப்பு இல்ல. அப்படியே பேசி பேசி என் பிள்ளைய அங்கேயே கொண்டு சேர்த்துட்டாள்னா அது பிறகு அவ எங்க கைய விட்டு போயிருவான்ல. இங்க பாரு கௌசல்யா, நமக்கு வயசாயிடுச்சு. பிள்ளைங்களை பெத்த மரியாதையை கத்து கொடுத்து வளர்த்துட்டோம். இனிமே நம்ம கத்து கொடுத்த மரியாதை நமக்கே கிடைக்கணும்னா நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. உன் பிள்ளை உன்னை மதிக்கணும்னா நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்க. உன் பிள்ளை உன்னை மதிக்கணுமா இல்ல வேண்டாமான்னு நீயே முடிவெடுத்துக்கா. ஐயோ அக்கா, நீ என்ன கொடுமைக்கார மாமியார் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். நாங்க அவனை டாக்டருக்கு படிக்க வைக்க ஆசைப்பட்டோம், வீட்டுல இல்லாத வசதியா. ஆனா அவன் தான் எனக்கு டீச்சிங் ஃபீல்டு தான் வேணும், நான் என்ன படிக்க ஆசைப்படுறனோ அதான் படிப்பேன்னு அடம் பிடிச்சான். அவன் ஆசைப்படியே தான் படிச்சான். அவன் ஆசைப்படியே அனாமிகாவையும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சோம். அவனுக்கு அவமானத்தை தான் கொடுத்துட்டு போனான். அது பிறகு நீ சூஸ் பண்ண வாழ்க்கை இப்படிதான் இருக்கான். அதனால நாங்க பக்க பையனை தான் நீ கல்யாணம் பண்ணனு ஆர்டர் எல்லாம் போடலையே. அது பிறகு வித்யாவை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு பயமே இவ மொத்தமா அவனை பிரிச்சு அங்க கூட்டு போயிருவாளோ அப்படிங்கறதான். நீ பைத்தியக்காரி மாதிரி புலம்பாத. அந்த வீட்டுல எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்காவ. அவருக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. தம்பி அதான் வித்யாவோட அம்மா அப்பா, அவங்களாம் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. சோ கூட்டு குடும்பமா மாமனார் வீட்டுல இருக்காரு. இன்னொன்னு, அங்க இருக்கிற சொத்துல பாதிக்கு மேல அவருக்கு சொந்தமானதான். அதெல்லாம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனா என் பிள்ளைய அவ இங்க இருந்து பிரிச்சு அங்க கூட்டு போகாம இருந்தா சரிதான். அவனுக்கு மாமியார் வீடு மாதிரி தான் அது. போறது வாரத்தெல்லாம் இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கும் ஒரே பிள்ளை தானே, மொத்தமா அவன் அங்க போய் செட்டில் ஆயிட்டாதான். அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அந்த சித்ரா பேசுனதை கேட்டு நீ வித்யா கிட்டேயோ ஆதிக்கிட்டேயோ ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அது பிறகு நீ ஆதியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்க, பாத்துக்கோ. ஏன் ஒன்னு மாதிரி நானும் மது விஷயத்துல ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, மித்ரனுக்கு என் மேல வெறுப்பு தான் வரும். அதான் சொல்றேன்ல, நமக்கு வயசு ஆயிடுச்சு. நம்ம கடமையை செஞ்சு பிள்ளைங்களை வளர்த்து விட்டோம். நம்ம கடமையை செஞ்சதுக்காக நமக்காக அவங்க வாழணும்லாம் இல்ல. உன் புருஷனை வர சொல்லிருக்கலாம். எத்தனை நாள் இங்க நிக்கணுமோ நின்னுக்கோ. ஒரு வாரம் நின்னுட்டு பாத்துட்டு கிளம்பிடுவேன். நின்னுட்டோ பாத்துட்டோ இழுத்துட்டோ கிளம்பு. உன் மவனுக்கிட்ட இருந்து கெட்ட பேரை வாங்காம இருந்தா சரிதான். ஆக மொத்தம் இவங்க வந்ததுல இருந்து எல்லார் வாழ்க்கையிலயும் குட்டையை குழப்பிட்டு தான் இருக்காங்க போலயே. நம்மளாவது வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், இதெல்லாம் தாங்கிக்கலாம். ஆனா வித்யா, ஒருவேளை கௌசல்யா அம்மா
வித்யா கிட்ட கோவமா ஏதாவது நடந்துக்கிட்டாங்கன்னா உனக்கு என்ன? ஐயோ நீ வேற டார்ச்சர் பண்ணாத ஸ்னோ. அம்மா வேற என்னமோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு பசிக்குதா? இப்ப தானடி பால் காய்ச்சி கொடுத்தேன். உனக்கு பசிக்குதுன்னா நீ கௌரி பாட்டி கிட்ட போய் பால் கேளு, எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்ணாத. என்னது புரியல? உங்களுக்கு சோழிய பிடிக்கல. குட்டி பாப்பா பிறந்ததும் சோழிய மயக்கா இருக்காங்களா? அந்த ஆசிரமத்துல கொண்டு விட்டுடுவீங்களா? என்ன சொன்ன கேட்டா? உங்களுக்கு என்ன பிடிக்கல? அப்பனா ஆசிரமத்துல என்னை கொண்டு விட்டுடுவீங்களா? பாப்பா வந்ததும் என்னடா அம்மாட்ட இப்படி வந்து கேட்டுட்ட? புது பாப்பா வந்ததும் மயோக்கா கூட ஆசிரமத்துல கொண்டு விடுவீங்களானே? இல்லடா, அம்மா எப்படி உன்னை ஆசிரமத்துல கொண்டு விடுவேன்? மத்த அம்மாவும் பாப்பாக்கு மட்டும் தான் அம்மாவா? பாப்பாக்கு மட்டும் இல்லடா, உனக்கு அம்மா தான். போய் சொல்லுங்க. போய் இல்ல தங்கம், அம்மா உனக்கு அம்மா தான். எனக்கு தெரியும். என் பாப்பாவும் குட்டி பாப்பாக்கு மட்டும் தான் என் பாப்பா. சொல்லியா பிடிக்காதலாம்? அப்படிலாம் இல்லடா, எங்க ரெண்டு பேருக்குமே உன்னை பிடிக்கும். பாப்பா வந்ததுக்கு பிறகு உன்னை எங்களுக்கு பிடிக்கண்டா. ஆசிரமத்துல கொண்டு விடுவீங்க? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதடி. உன் ஆசிரமத்துல கொண்டு விடுறதுக்காகவா உனக்காக நான் வாழ்ந்தேன். இங்கே நம்மளை விட்டு போனதுக்கு பிறகு நான் வாழ ஆசைப்பட்டதே உனக்காக தான். உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறதா இந்த அம்மாவோட ஆசை. நீ என்னடானா உன் ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவேங்கிற? நீங்களும் நான் பாப்பாவும் புது பாப்பாக்கு மட்டும்தான் அம்மா. நான் பாப்பாவும் புது பாப்பாக்கு மட்டும்தான் அப்பா. இல்லடா, நாங்க ரெண்டு பேரும் உனக்கு அம்மா அப்பா தான். ஒரு பெரிய ஆளாக்குறதுக்காக தான் அம்மா உயிரோடவே இருந்தேன். அம்மா உன்கிட்ட இதெல்லாம் யார் சொன்னது? உன்னை நாங்க ரெண்டு பேரும் ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவோம், புதுசா வர பாப்பா மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் யார் சொல்லி கொடுத்தது? உனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட இதெல்லாம் யார்டி சொன்னது? அங்க ரெண்டு பாட்டி இருக்காங்களா? எந்த பாட்டிடா? புதுசா வந்திருக்க பாட்டியும் துக்கு பாட்டி இருக்காங்களா? மித்ரனோட அத்தைக்கு தான் நம்மள முன்னமே பிடிக்காது. அவங்க பேசுனாங்கல்ல ஓகே. ருக்குவத்தைக்கு ஏன் மேல என்ன கோபம்? குழந்தைகிட்ட யாராவது இப்படி சொல்லி கொடுப்பாங்களா? என் தங்கம் ருக்கு பாட்டியும் சித்ரா பாட்டியும் சொன்னாங்களா உன்கிட்ட இப்படி? அம்மா சொல்லி ஆசிரமத்துல கொண்டு விடுங்க. ஐயோ ஒரு ஆசிரமத்துல கொண்டு விடுறதுக்காக வாடி நான் உயிரோட இருக்கேன். என்னால உன்னை எங்கேயும் கொண்டு விட முடியாது. அம்மா உன்னை எங்கேயும் விட்டுறவும் மாட்டேன். நீ அம்மா கூட அப்பா கூட தான் எப்பவும் இருப்ப. போய் சொல்லுங்க. பொய் இல்ல ஸ்னோ, உண்மை. அம்மா உனக்கு இதை எப்படி புரிய வைக்க போறேன்? இங்க பாரு, அம்மா ஒன்னும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், சரியா? நீ அழுறத நிப்பாட்ட ஃபர்ஸ்ட். மது. தங்கம், அப்பா கிட்ட இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. மது. என்னங்க? எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அவ பசிக்குதுன்னு அழுதுட்டு இருக்கா. நீங்க இப்பவா வரீங்க? பசிக்குதுனால இப்படி அழுவாளா? சரி, அவளுக்கு இவ்வளவு நேரமாவா நீ சாப்பாடு கொடுக்காம இருந்த? இல்லங்க, இனியாம். இனியாக்கு என்ன? இனியாம் ரிப்போர்ட்ல சந்தேகம் வந்து எங்க கூட படிச்ச சோஃபி கிட்ட ரிப்போர்ட்டை கொண்டு காமிச்சிருக்கா போல. அதெல்லாம் சோஃபி உண்மையை சொல்லிட்டா போல. அதான் வந்து அழுதுட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு அன்பு கிட்ட கேட்டுட்டான். டிவோர்ஸ் வேணானா? இதெல்லாம் எப்ப நடந்தது? இப்ப கொஞ்சம் முன்னாடி தான். அதான் இனியா அழுதுட்டே நின்னாளா, அதை பார்த்துட்டு அத்தை அழுறாங்கன்னு வந்து அழுதுட்டு இருக்கா, அவ்வளவுதான். டிவோர்ஸ் கேட்டாலாம்? அதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கலாம். சரி ஓகே, உண்மை தெரிஞ்சா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சது தானே. ஒரு நாள் அவளுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்லாம். இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருவா, அது பிறகு நானே போய் பேசிக்கிறேன். மது, ஒரே தலைவலியா இருக்கு, எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? என்னாச்சுங்க? இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரதுக்கு தான் கிளம்புனேன். சடனா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னமே பாதி உயிர் போயிடுச்சு. என்னால காப்பாத்த முடியல மது. வழக்கமா எல்லா டாக்டர்ஸும் சொல்ற அதே பதில். கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம். இந்த பதில எப்பெல்லாம் என் வாயில இருந்து சொல்லக்கூடிய நிலைமை வருதோ அப்பெல்லாம் ஏதோ மனசு சரியில்லாமலே ஆகுது. சரி, சூடா ஒரு கப் காஃபி குடிச்சா கொஞ்சம் சரியாகும். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மியாவ், நீ குழந்தை என்கிட்ட கூட, நாங்க பேசிட்டு இருக்க, நீ போய் எடுத்துட்டு வா. இல்ல இல்ல,
என் கூடவே வரட்டும். நீங்களே தலைவலியா வந்திருக்கீங்க. அவ உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை ஏதாவது பேசிட்டு இருப்பா. என்னடா வாய் மூடி. மது, அவ என்னமோ என்கிட்ட கேட்டா, நீ அவ வாய மூடுற. இப்பதான் பால் காய்ச்சி கொடுத்தேன். என்னமா பசிக்குதுன்னு அழுறா. நீங்களே சூட காபி கேட்டீங்களா? இனிமே இவ என்னத்துக்காவது உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு அழுவா. என்னமா டென்ஷன் ஆகி உங்களுக்கு தலைவலி தான் கூடும். மது, மது குழந்தை வாயில இருந்து கையெடு. இவளுக்கு என்ன ஆச்சு? செல்லம், இதை நீ அப்பா கிட்ட சொன்னீன்னா அப்பா கோவத்துல சித்ரா பாட்டியா அரைஞ்சாலும் அரைஞ்சிரும். செல்லாம், நான் ஆசிரமத்துக்கெல்லாம் விட மாட்டேன். பாட்டி அரைஞ்சா பாட்டி பாவம்லாம். நீ போய் பாட்டி கிட்ட பால் எடுத்து கேளு, பாட்டி எடுத்து தருவாங்க. மது, ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? இல்ல, அத்தை வந்ததுல இருந்து நீயே சரியில்லை. இப்ப என்னடானா ஸ்னோ அழுதுட்டு இருக்கா. நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவளை நீ பேச விடல. இல்ல, நீங்களே ஹாஸ்பிட்டல் டென்ஷன்ல தலைவலியில வந்திருக்கீங்க. அதுக்குன்னு அவ குழந்தை தொட்டதுக்கு பிடிச்சதுக்கு அழுவா, நான் பாத்துக்கலாம். அத்தை வந்தாலே உன்னை ஏதாவது கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த தடவை அவங்களே மதுவை பாக்குறதுக்கு ஆசையா இருக்க. உன் குழந்தைய அவ சுமந்துட்டு இருக்கால, அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பேசினாங்க. இப்போ நீ பிரெக்னெண்டா வேற இருக்க. பழைய கோவம் எல்லாம் இன்னமும் அவங்க மனசுக்குள்ள இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் 2 நாள் இங்க ஸ்டே பண்றேன்னு சொன்னதுக்கு நான் எதுவும் சொல்லல. ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு மது, நான் இப்பவே சொல்றேன், என்கிட்ட இருந்து நீ ஏதாவது மறைக்கிறேன்னு வச்சுக்கோ, நீயே சேர்ந்துதான் அப்புறம் வாங்கி கட்டுவேன் என்கிட்ட இருந்து. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பசிக்குதுன்னு அழுதுட்டு இருந்தா. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒண்ணும் இல்லாம இருந்தா எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா, உன் அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாரையும் போய் பார்த்தாச்சா? பாத்துட்டேன் ஆண்டி. பார்த்துட்டு வந்தா சந்தோஷமா எல்லாம் நிக்கணும். நீங்க என்ன மேடம் சோகமா நிக்கிற மாதிரி இருக்க? இல்ல, அதான் சொன்னேன்ல, இனி அண்ணன்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறா அப்படின்னு. அதெல்லாம் அவர் விட்டுருவாரா? ஒரு நாள் ஃப்ரீயா விடு, சரி பண்ணிடுவாரு. அப்புறம் இந்த திவ்யாவை பத்தி நான் எவ்வளவு உங்ககிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் திவ்யா சாப்பிட்டாலோ தூங்கினாலோ என்ன பண்றான்னு தெரியலையேன்னு புலம்பிட்டே இருப்பனா. இன்னைக்கு நான் போறேன், அவ பிக் பாஸ் ப்ரோமோ பாத்துட்டு இருக்கா. நீங்க போய் தங்கச்சியும் கூப்பிட்டதான் அவ ஆசாசியா கட்டி பிடிச்சி முத்த மழையா பொழிவான்னு நினைச்சியா? இல்ல, கல்யாணத்தன்னைக்கு அப்படி எல்லாம் எழுதா. இதெல்லாம் 4 டாப்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா? அது பிறகு நம்ம சொன்னாலே நாளைக்கு சாயந்தரம் நம்ம வரும்போது ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போகணுமா? ஆதி, ஒண்ணுமே வாங்கி கொடுக்க கூடாது. நீ இப்படிதாண்டி இங்க வந்துட்டேலாம். இனிமே 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. அப்படியே அங்க கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரே தங்கச்சி புராணமா இருக்கும். இதுல எல்லாம் நான் சிக்கிறதா இல்ல. ஏன் குழந்தையார் என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்க தான் போறேன். என்ன மீறி அவ கேக்குறத வாங்கி கொடுத்துருவீங்க. அது என் கடமை. அவ என்ன கண்டுக்கவே இல்லைங்கிறேன். அவ சந்தோஷமா இருக்காதி. தள்ளிப்பட நீங்க படுனெல்லாம் பிரச்சனை இல்லையா? பெட்ஷீட் பிரச்சனை இல்லையா? இப்பதான் சந்தோஷமா இருக்கலாம். இல்லையா பின்ன? அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அக்கா இருக்கிறது வரைக்கும் தங்கச்சிக்கு சரியான ஃப்ரீடம் இருக்காது. அக்கா போனதுக்கு பிறகுதான் இவங்க ராணி அந்த வீட்டுக்கு. சரி, என் புக்ஸ் எல்லாம் வெளிய ஹால்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போறேன்? அதான் சொன்னனே, புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எதுக்கு? படிக்கிறதுக்குப்பா. உங்களுக்கு தான் கழுத்து நிறைய மெடல் வேணுமே. மெடல் வேணும்னா படிச்சு தானே ஆகணும். அதெல்லாம் நீ படிச்சிருவேன். அம்மா, டெய்லி புக்ஸ் கூட தான் படிக்கணுமா? படிக்கணும்னா புக்ஸ் தேவைதானே? இல்ல, படிக்கணும்னா புக்ஸ் மட்டும் தேவையில்ல. அப்புறம் போன் சொல்றீங்களா? எனக்கு போன்ல அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா இருக்குமா, சென்ன தலைவலி வந்துரும். போன் புக்ஸை விட அறிவுல கூடின ஒரு ஆள் கிட்ட கூட நீ படிக்கலாமே. அப்படி யாரு? யாரா இருக்குன்னு நினைக்கிறேன்? ஓய், புக்ஸை விட போனை விட ரொம்ப அறிவாளி ஒருத்தங்க இருக்காங்க இந்த ரூம்ல. அது யாரா இருக்குன்னு நினைக்கிறேன்? விடுங்க ஆதி, நான் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நீ படிக்க போறது புக்ஸ் கூட இல்ல. அப்புறம் புருஷன் நானே ஒரு குட்டி லைப்ரரி தான். என்கிட்ட இருந்து கத்துக்கவே நிறைய இருக்கு. போங்க ஆதி. அட மேடம், வெக்கலாம் படுறீங்க போல. என்ன திடீர்னு? இல்ல, இப்படி தள்ளி இருந்தாதான் சாதிக்க முடியும்னு இல்லையே. லவ் பண்ணதுனால தானே யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த லெவலுக்கு போனா தானே எம்எஸ்சிலே நல்ல ரேங்க் வாங்க முடியும். உனக்கு ஓகே தானே? அதே, நான் உங்க வைஃப். எனக்கு 18 வயசு இல்ல. அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஓகேங்கறியா? जिया चले जान चले नैन तले धुआ चले रात भर धुआ चले जानू ना आ सके रे.
சாரி, நீ போய் புக்ஸ் எடுத்துட்டு வா. யோ படிக்கணும்னு சொன்னலாம், நீ போய் புக்ஸ் எடுத்துட்டு வா. அம்மா என்ன ஹக் பண்ணிக்கோங்க நானா உங்ககிட்ட கேட்டேன். சரி விடு, நீ படிக்கணும்னு சொன்னலாம், புக்ஸ் எடுத்துட்டு வா. இப்போ என்னவா? இல்லம்மா, நீ படிக்கணும். அதான் படிப்பு தானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. இல்லடி, என்னால உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுலாம். கடவுளே, இன்னொருத்த என்ன கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நான் யானை கூட இருந்திருப்பேன். புக்ஸ் எடுத்துட்டு வா, நீ போ. போயா? ஏன்டி? எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு, நீ நார்மல் மனுஷன் எல்லாம் கிடையாது, உனக்கு ரொமான்ஸ் எல்லாம் சூடு போட்டாலும் வராது அப்படின்னு. நான் கணிச்சது சரியா தான் இருக்கேன். எது எப்போ நடக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ போய் புக்ஸ் எடுத்துட்டு வா. நான் ஒண்ணு பண்ண போறேன். என்ன? நாளையில இருந்து விஆர் வீட்லயே போயிருக்க போறேன். ஏன்? ஏன்? ஏன்னா இங்கதான் நமக்குள்ள எதுவும் இல்லையே. அது நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். அடுத்தவங்களுக்காக எதுக்கு வாழணும்? படிப்பு சம்பந்தமா ஏதாவது டவுட்னா உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். நான் எம்எஸ்சி முடிச்சு கழுத்து நிறைய மெடல் எல்லாம் வாங்கி உங்க முன்ன வந்து நிப்பேன். அது பிறகு உங்க பொண்டாட்டியை ஏத்துக்கோங்க போதும். அதெல்லாம் முடியாது. இது நடக்கலனாலும் நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன்ல, அதனால அங்கெல்லாம் போய் நிக்க முடியாது. நான் சொல்றதுதான் கேட்டாகணும். இதுல மட்டும் தெளிவா இரு. அப்போ அவ்வளவுதானா? இல்ல இல்ல, இனிமே தானே நீ படிக்கணும். முத தப்பு இந்த ஆளை போய் லவ் பண்ணது. 2வது தப்பு லவ் பண்ணா போனா போட்டோன்னு இந்த ஆளை கழட்டி விட்டுக்க வேண்டியது. இந்த மேட்டர் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தது 2வது தப்பு. ஓய், புக்ஸ் தானே போய் எடுத்துட்டு வரேன். குட் கேர்ள். அந்தப்பா நீ போய் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுமையோ. ரொம்ப நேரமா அழுத்துட்டே இருக்கா. யார் பேசினாலும் அவ நார்மல் ஆக்கவே இல்ல. நீயாவது உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அம்மா மயு, இப்ப நீ என்ன சொன்ன? அம்மா 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 செங்காந்தலே உனையள்ளவா செல்லத்தின்றலே உனையேந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் தீண்டுமா. என்ன மன்னிச்சிட. எதுக்குமா? அன்னைக்கு அன்புகிட்ட கிறுக்குத்தனமா உன்னை பத்தி பேசிட்டேன். அதுக்குதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை தந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அப்பே எனக்கு அம்மா மாதிரி தான் பார்த்தேன். அண்ணா, உங்களுக்கு என்னைய அப்ப ரொம்ப பிடிக்காதுன்னு தெரியும். அப்படியெல்லாம் இல்ல மயோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்னோ எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா உங்களுக்கு நான் அம்மான்னு கூப்பிட்டேன்னா பிடிக்காது தானே? அப்படியெல்லாம் இல்ல மயோ, நான் அந்த விஷயத்துல ஒன்னு யோசிச்சிருந்தேன். அதனாலதான் அந்த கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. உங்களுக்கு சீக்கிரமா பாப்பா பிறக்கணும். சரி வாங்க அம்மா போலாம். எங்க மயோ? அந்த அப்பா அழைச்சிட்டே இருக்காங்க, நம்ம போலாம். இல்லடா, நான் இங்கே வரதா இல்ல. அவர் ஒத்தையில இருந்தா எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாரு. நீ அவர் கூட தூங்கு. நீங்க? நான் இங்க தான் தூங்க போறேன். நீ போ மயு, நீயாவது அவர் கூட இரு ப்ளீஸ். மயு, அந்த அப்பா நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லடா, நீ வா. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். சாரி குல்ஃபி, உனக்கு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் டைம். உன்கிட்ட எப்படி நடந்துக்க கூடாதுன்னு நான் நினைச்சனோ அப்படியெல்லாம் நீயே நடந்துக்க வச்சிருவ போல இருக்க. உன்னை குழந்தை மாதிரி தான் பாத்துக்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள என்ன நீ தேடி வந்தானா நல்லது. இல்ல நான் என் ரூம் கொன்னை எப்படி கூட்டிட்டு போனான்னு எனக்கு தெரியும்.